கதூரி. டாக்டர் பென்னி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய தகப்பனார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் பிரசாத். ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட். இன்ஜினியரிங் சயின்ஸில் சூப்பர் அவர், என் ஃப்ரெண்டு. அவங்க பிரசாத்துடைய ஒய்ஃப் வந்து விஜயா பிரசாத். ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் மீ அஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் இன் ரேடியோ ஸ்டேஷன். விஜயா பிரசாத் டைடு. பிரசாத் அந்த காலத்தில் டிஜிஎஸ்க்கு கேட்பார், தம்பி ஒரு மாஸ்டர் கேசட் தான் இருக்குது, எனக்கு 20 அர்ஜெண்ட்டாக வேணும், என்ன செய்கிறதுன்னு கேட்பார். அண்ணே ஐ வில் டிசைன் எ காப்பியர். அந்த காலத்தில் கேசட் மல்டிப்ளிகேஷன் காப்பியர் பிரசாத் நானும் செய்து we were giving copies to DGS. அண்ணனுக்கு காப்பீஸ் போட்டு கொடுப்பேன். அந்த இந்த பிரசாத்தினுடைய டாக்டர் பென்னி பிரசாத்திட்ட நான் போன தடவை ரொம்ப நாளைக்கு முந்தி எங்கள் சர்ச்சுக்கு வர முடியுமான்னு கேட்டேன். அவர் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பிறந்து 6 மாதத்தில் இந்த குழந்தை செத்து போயிடும்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஆஸ்துமா, ஸ்கூலில் நீ படிக்க லாயக்கில்லைன்னு வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாவலின் த்ரோவில் அவருடைய ஸ்பைனில் போய் அந்த ஜாவலின் அடித்து ஸ்பைன் ஸ்பாயில். ஒன்றுக்கும் உதவாதவரா, படிக்கிறதுக்கு ஸ்கூல்லேருந்து தள்ளப்பட்டவரா. பெற்றோர் சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய விஞ்ஞானிக்கு நீ போய் இப்படி பிறந்திருக்கியாடா, எனக்கு என்ன பிரயோஜனம், நீ வெளியே போன்னு அனுப்பிட்டாங்க. அந்த பென்னி பிரசாத் இப்பொழுது 258 நாடுகளில் பயணம் பண்ணி 14 பாஸ்போர்ட்ஸ் renewed 14 பாஸ்போர்ட்ஸ். அந்த பென்னி பிரசாதை ஐ வாஸ் ட்ரைங் டு கெட். அவர் சொன்னார், ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் கம் டு சர்ச். அவர் பார்த்தேன், ஒலிம்பிக்கில் அந்த கேம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் தான் பாடுவார். எத்தனையோ கண்ட்ரியில், பாகிஸ்தான் போயிருக்கார். கிறிஸ்துங்க பேரே சொல்ல முடியாத நாடுகளுக்கு போயிருக்கார். அந்த நாட்டில் 2 ஸ்பை வேவுகாரர்கள் அவர் பின்பற்றிகிட்டே வந்திருக்காங்க. அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணார், நான் திரும்பி வருவேன் நம்பிக்கை இல்லை. 2 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எனக்குத்தானே பேசுவது போல் காஸ்பல் சொல்லிக்கிட்டு போகிறேன். 2 பேர் ஃபாலோ பண்ணும்போது இவர் தனக்குத்தானே சொல்கிற மாதிரி ஏசு கிறிஸ்து கல்வாரி செல்வியில் மாறித்தார். யார்கிட்ட பேசுகிறப்பா? நான் எனக்கு தான் பேசுகிறேன். 2 ஸ்பைஸ் பின்னால் வராங்களே அவங்களுக்கு பேசுகிறேன். 2 பேரும் கன்வெர்ட்டட் ஆகிட்டோம். ஓகே. ஆனால் கவர்மெண்ட் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு. நீ என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் போட்டிருக்க, எங்கள் நாட்டில் அந்த பேர் சொல்லக்கூடாது தெரியாதா அப்படின்னு. உடனே இவர் என்ன செய்யணும்னு தெரில. ஐ ஆம் ப்ரவுட் டு பி த ஃபாலோயர் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு. ஐ எம் அன் இண்டியன், ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் ஃபாலோயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தொப்பி போட்டார். போலீஸ் வந்து சொன்னா, ஏண்டா இது போடக்கூடாது சொல்லும்ல, மறுபடியும் வேறு மாதிரி எழுதி போட்டிருக்கேன். இது பேட்ரியாட்டிசம், நாட் ரிலிஜன். ஐ எம் இண்டியன் கிறிஸ்டியன் ஃபாலோயிங் கிரைஸ்ட். அதனால் இது பேட்ரியாட்டிசம். ஒன்றும் பண்ண முடியல. அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பாருங்க. I heard about ZFT. I am so happy to come and minister in ZFT with my wife. அப்படின்னு சொல்லியிருக்காரு பென்னி பிரசாத். We have booked his air ticket. He is coming December 16, 17, 18, 3 days. 3 கோடிக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்கார் பெங்களூரில். அது எந்த ரெஸ்டாரண்ட் தெரியுமா? சாய் ரெஸ்டாரண்ட். ஃப்ரீ சாயா ஃப்ரீ. அங்கே போனோடனே சாயா சர்வ் பண்ணுறவர் இவர் தான், டாக்டர் பென்னி பிரசாத், who has visited 258 countries. வெரி குட் சிங்கர். கர்த்தர் டேலண்ட் கொடுத்தார். அவரை தலை முதல் கால் வரைக்கும் இருந்த எல்லா நோயும் சுகப்படுத்திட்டார். He is coming to our church. Can you play the clippings? Thank you, Johnny. Good morning, everybody. Come on, you can do that better. Good morning, everybody. Yes, that was a quick lesson on good morning. Well, I want to thank Jesus for giving me this gift of life, and every time I come here, I'm just so thrilled to see so many young people on your way to missions. If you have not decided,
Today is your deadline for that, actually. And you know, it's so wonderful to live. I just celebrated my 38th birthday. And at the age of 16, the doctors had given me 6 months to live. I was born with asthma, and from the age of 2 till the age of 16, I was on wrong medication, on high dosage of cortisone steroids. And as a result of that, 60% of my lungs got damaged and my immune system broke down, and I developed rheumatoid arthritis. At the age of 12, by accident, I was hit by a javelin, and my spinal cord was damaged. And everything went wrong in my life. Well, that's what the humans said. And my father, being an aerospace scientist, he expected me to become like him. And I became the scum of the family. I was thrown out of school in my 10th grade, saying that you are not worth studying, you are useless, you are good for nothing. These were the words that were spoken over my life for 16 years, where medically they told me you will not live any longer. In education, as well as society and family, they looked at me and they said, Benny, you are a shame and a curse to the family. And having no hope, no talent, no life, nothing left in me, I contemplated to commit suicide at the age of 16. Even if you're really sitting down and wondering, Benny, can God use me in missions? I want to tell you that there are so many Bennys like me out there who needs the gospel, and you are one among them who can really go and share that gospel. And at the lowest point of my life, when I wanted to kill myself, I heard the voice of Jesus Christ saying, Benny, even though you are called useless, I still need you. I said, Jesus, why do you need me when the whole world says I'm useless? He said he could transform my life and make me a new person. And I said, okay, I have nothing to offer. All that I have is my broken life and 6 months to live. He says, that's enough for me to start a new work in you. And that's what he has done. I gave my life to Jesus Christ. And I've already surpassed the expiry date that the doctors had put on my life, actually. And I'm just so thrilled to live this. And in 2004, I asked Jesus, what is your call for my life? The Bible says, God's ways are higher than man's ways, and his thoughts are higher than our thoughts. And I want to tell you, a Christian life is the most exciting life to live. And a life that is surrendered in Christ is just so adventurous. My life is more than James Bond movie, because it's a reality. James Bond is only a movie. Mine is a reality. And in 2002, with $25 a month, being a YWAM missionary, I asked Jesus, what do you want to do with my life? Because my dream was to go to one country. He said, Benny, I want you to travel to every country by 2010. I said, Jesus, this is impossible. Till today, there has never been one example in the history of mankind, whether it is Michael Jackson or Mariah Carey or whoever it is. They have never been to every country in the world. How can I, being a broken person, being able to achieve this? He says, Benny, what is impossible for you is possible for me. And what it takes, my dear friends, today is to surrender your brokenness and your life into the hands of Jesus, and he will shape it after his will. And so I said, Jesus, as long as you are my provider, I will be your traveler. We had a good deal. I said, I will live a life of faith, and you provide for me. So today, this is my one passport. And this passport is my travel record to every country in the world. And on 22nd of November 2010, I arrived in my last country, Pakistan, and I broke 6 world records. And one among them was I became the fastest man in the history to travel to every country in the shortest time, 245 nations, including Antarctica, in 6 years, 6 months, and 22 days. If Jesus can use my life to make history for his glory, I'm sorry, I don't have time to wait for your clapping. I'm not trying to be rude. But if Jesus could do that in my life, today he has a plan for your life. And he took me to amazing nations. One among them was North Korea. Last year I was invited by the government of North Korea to come and perform for the 100th birth anniversary of their founder, Kim Il-sung. 834 performers were chosen from all over the world, and I was the only Indian chosen from my country. And it was a great opportunity to play, but more so an opportunity to share the gospel. Yes, if you share the gospel, you don't need to be a prophet to understand that you will be killed. But I understood in the word of God that if anyone tries to save their life, will lose it. If anyone loses their life for the sake of Christ, will find it. So I informed my parents, there's a big possibility that I might be killed in North Korea. So if you don't hear from me on the 17th of April,
that's a mutual understanding that either I'm killed or in prison and I will see you in heaven. Because for me to live is Christ and to die is gain. So I went to North Korea so excited to live and to die for Jesus. 2 spies followed me every single day of my life, every single minute in fact. When you have 2 ungodly spies following you all the time, what do? You share the gospel. Because they're always with you. They will never leave you. They might forsake you, but they will never leave you. And since they're always with you, what a great opportunity to talk about Jesus. You don't need to go to North Korea to talk about Jesus. Jesus is putting a nation in your heart. Be obedient to him. Say yes to him. And I got into trouble. Sure, next day my interpreter went and informed to the official that Benny is doing this because I used her to translate my testimony to the spies. Now I'm in big trouble. It's sure I'll be killed. But the right perspective is what a great opportunity to stand in front of the official. And I shared my testimony, knowing that I might be killed. But the official asked me a question. How could you be so sure you heard the voice of Jesus at 16? It could have been your own imagination. I told him, sir, my own imagination told me to kill myself. It is the voice of Jesus that gave me life and life in abundance. And he heard my testimony. And I want to tell you, my friends, be courageous, even to the point of death, to share the love of Jesus Christ. Don't ever fear your life because Jesus is in charge. I was not killed in North Korea because it was not my time to die. He knows my time actually. And in the end, 12 musicians were chosen out of 834 performers, and I was one among the 12 to be awarded by the government of North Korea. And I played this Shout to the Lord, the song which I'm going to play, My Jesus, My Savior, Lord, there is none like you. In a nation like that, on their national TV, if God could use a Christian, an Indian, to perform on this guitar, a guitar which God helped me to design in 2004 for the Olympic Games in Greece. If God could pick a broken, worthless child like me, written off by society, to design the world's first guitar with drums inside, there is nothing impossible for Jesus to do in your life. If he could give me a passport like this, 14 books, to go and share the good news to the nations, there is nothing impossible. I am just so excited. And I'm going to play this song, My Jesus, My Savior, Lord, there is none like you. And again, with arthritis, when I play this instrument, even the medical doctors say, this has to be God and God alone. And just to conclude with, when I broke the world record, I had a hat which said, thank you, Jesus. And CNN was the first news channel to interview me, and they said, sir, that is a religious statement. Please take off your hat because we are a secular channel. And I'll tell you, you want to share the gospel, share it creatively. Nobody can stop you. And so I asked Jesus for an idea because the whole world is going to interview me for achieving this feat. And I want to make sure that Jesus is known. I am not ashamed of the gospel. He gave me life when doctors gave me 6 months to live. He gave me protection. He gave me this beautiful future. How can I keep Jesus secret? No, it is sin for me to keep Jesus just to myself. So he gave me this beautiful idea of designing this new hat. And my hat says, thank you, Jesus, I'm an Indian. This is not a religious statement. It is a patriotic statement. And hence, nobody can stop me. You know, nobody can stop me from wearing these things. And if even news channels, they would come up to me and say, what is this on your head? I said, well, I'm proud to be an Indian. The cameraman says, do a close-up on his hat also. At the United Nations, they told me, you cannot share about Jesus. I said, fine, but I wore my hat which talked about Jesus all the time. My friends, if you really want to talk about Jesus, nobody can stop you. So don't use excuses. Go forward. He died on the cross to rescue you from sin and give you eternal life. I cannot keep Jesus secret to myself. So my Jesus, my Savior, Lord, there is none like you.
இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திருரத்தத்தால் அழகையின் பிடியின் நின்று. மீட்கப்பட்டேன் திருரத்தத்தால் அழகையின் பிடியின் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திருரத்தத்தால். படைத்தவரே நம்மை ஏற்றுக்கொள்வார், சிந்தப்பட்ட திருரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம். இன்று நம் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிந்து அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இன்று ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். மீட்கப்பட்டோம் திருரத்தத்தால் அழகையின் பிடியின் நின்று. மீட்கப்பட்டேன் திருரத்தத்தால் அழகையின் பிடியின் நின்று. சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, நீ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் ரத்தம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். மீட்கப்பட்டோம் திரு ரத்தத்தால் அழகையின் பிடியின் நின்று. இன்று மீட்கப்பட்டோம் திரு ரத்தத்தால் அழகையின் பிடியின் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் வாழ்க்கையில் நான் ஆராய்ச்சி செய்தேன். எப்பொழுதுமே ஆண்டவரோடு ஓப்பன் ஹெவனில் மினிஸ்ட்ரி பண்ணுற யாராவது ஊழியக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அப்போ நான் கண்டுபிடிச்சது நான்சி கோயன், NANCYCOEN. I want you to go into the net and search for Nancy Cohen. ஒரு ஊழியக்காரர் கேட்டார், நான்சி அம்மா நீங்கள் ஹெவனில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்கன்னு. எப்போவுமே ஹெவனில் தான் இருக்கிறேன், ஹெவனில் இருந்துட்டு இடத்துல ஒளிஞ்சிறேன் நான். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்வார், இந்த நாட்டில் பைபிள் தடை பண்ணப்பட்டிருக்கு, நீ ஒரு 60 பைபிள் எடுத்துகிட்டு இந்த நாட்டுக்கு போ அப்படின்வார். இவங்க சரின்ட்டு போவாங்க. அந்த நாட்டில் பைபிள் போகக்கூடாதுங்கிற நாட்டில் இத்தனை பைபிள் தீர்ப்பாங்க, அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, ஜெயிலில் போடப்படுவாங்க. சீன நாட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க அந்த அனுபவத்தை எழுதுகிறாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. ஐ ஹவ் சீன் மோஸ்ட் ஆஃப் தெம், பட் ஐ வாண்ட் யூ டு see one D2S4ன்னு ஒரு வீடியோ இருக்குது. அதில் her experience of meeting the living martyr of China. ஜீவன் உள்ள மார்டர்னா சாட்சி, மார்டரோஸ் என்ற கிரேக்க வாதத்தின் ஆங்கில வார்த்தை. அவன் என்னன்னா 20-28 வருஷம் ஜெயிலில் இருந்து கிறிஸ்துவை சொன்னதுக்காக படுக்கையில் இருக்கும் ஒரு பக்திமான். அவனை பார்க்க அவங்க போகிறாங்க, நான்சி. அப்போது ஒரு அறையில் நிறைய குழந்தைகள் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு, சில குழந்தைகளுக்கு கால் இல்லை, சில குழந்தைகளுக்கு கையில் வெட்டி கை இல்லை. என்னென்னா கிறிஸ்துவ மறுதலின்னு சொன்னதுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் முடியாதுன்னு சொன்னதுனால கையை வெட்டிட்டாங்க. இதை மாதிரி கை உறுப்புகள், கால் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட 70க்கு மேலான பிள்ளைகள் ஒரு அறையில் இருக்காங்க, உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் பார்த்தாங்க, நான்சி போய் பார்த்தாங்க, என்ன எழுதுகிறாங்கன்னு. எங்களுக்கு ஒரே ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் தான் கிடச்சிது. இந்த 70 பிள்ளைகளுக்கும் நோட்டு வாங்கி கொடுத்து அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை எங்கள் மொழியில் காப்பி பண்ண சொல்லியிருக்கோம். இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முடியுமோ காப்பி பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி 70 நியூ டெஸ்டமெண்ட்ஸ் ரிட்டன் பை த பீப்புள். கை துண்டிக்கப்பட்டவர்கள், ஒரு கை உள்ளவர்கள் எழுதின அந்த 70 நியூ டெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னே கண்ணீர் வந்துச்சுன்னாங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து இது பண்ணுறோம். ஆத்தும பாரம் கிடையாது. நமக்கு வேண்டியதெல்லாம் பாப்புலாரிட்டி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஐ எம் எக்ஸ்டெண்டிங் யுவர் லைஃப் நாட் ஃபார் என்ஜாயிங் எனிதிங் பட் டு ப்ரொக்ளைம் த காஸ்பல். தேவன் எனக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு நான் சொல்லி சில உதாரணம் சொல்ல போகிறேன். உதாரணமாக, ஐ வாஸ் இன் ஹெவன். இதுவரைக்கும் பரலோகத்தில் 6 சிங்காசனங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு சிங்காசனத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே உள்ள ஒரு தேவதூதன் சொன்னான், இந்த சிங்காசனம் 7வது சிங்காசனம், நீ பார்க்கும் 7வது சிங்காசனம். மற்ற 6 சிங்காசனங்களும் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நிறுவப்பட்டன. இந்த சிங்காசனம் கெத்சமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது என்று சொன்ன வேளையில் திஸ் த்ரோன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் என்று சொன்னார். புல் அரிச்சிச்சு.
அந்த 7வது சிங்காசனத்தை பற்றி. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த சிங்காசனம் நிறுவப்பட்டு 38 வருடங்களுக்கு பிறகு, எக்ஸாக்ட்லி 38 years afterwards, Apostle Paul came to heaven. அந்த நாளில் அப்ரஹாம் எபிரேயர் நிருபத்தை அவருக்கு டிக்டேட் பண்ணார். கிபி 68 டிக்டேட் பண்ணார். கெத்செமனே வந்து 29 BC 29 BC 30. 38 years afterwards, Apostle Paul was in heaven and Abraham dictated. அதனால தான் அதை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணார். I don't know whether he dictated in Hebrew or Greek. Abraham knows only Hebrew and Chaldean, but அந்த பவுல் ஸ்டைல் அதில் இல்லை, மற்ற எபிசோடில் இருக்க மாதிரி இல்லை. அதனால் பவுல் எழுதலை அப்படிங்கிறது இறையியல் கருத்து. ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்தன்னு சொல்லிட்டு 38 வருஷத்துக்கு அப்புறம் Hebrews 4:16 எழுதப்பட்டது பவுல்னால். தைரியத்தோடே சிங்காசனத்தண்டை சேரக்கடவோம். ஏன்னா நமக்காக கெத்செமனேயில் இயேசு கிறிஸ்து இந்த சிங்காசனத்தை உண்டாக்கிட்டாருனால அதான் பின்னணி, அந்த சிங்காசனத்தின் பின்னணி. அது சொன்னாங்க, தைரியத்தோடே சிங்காசனத்தண்டை நெருங்கி சேருங்கள், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துக்கு கிருபையை, உதவி செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் தைரியத்தோடே சிங்காசனத்தண்டை வாருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 4:16 எழுதினார். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க, கோட் பண்ணுறாங்க, யாருமே சிங்காசனத்துக்கு வரதில்லை. நீ மாத்திரம்தான் வந்திருக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், லார்ட் ஐ வில் கம், டெய்லி ஐ வில் கம் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அவர் சொன்னார், இந்த சிங்காசனத்துக்கு வருவதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியே வர வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியே வரும். பாயிண்ட் நம்பர் 2, எஸ்கார்டட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கெத்செமனேயிலே இரத்தத்தின் பெருந்துளிகள் வியர்வையாய் கொட்டினது என்று பார்க்கும். அங்கே ஸ்வெட் கிளான்ஸ்லேருந்து ஸ்வெட் ப்ளஸ் பிளட் வாஸ் கம்மிங் அவுட். அது வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸில் ஹெமட்டோட்ரோசிஸ் என்று அதற்கு பெயர். ஹெமா என்றால் பிளட், ட்ரோசிஸ் இட் இஸ் ஸ்வெட் மிக்ஸ்ட் பிளட், ஹெமட்டோட்ரோசிஸ். அது என்னன்னு சொன்னால், ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடித்த சமயத்தில் கேபிலரி ஸ்னாப் ஆகி வியர்வை நாளங்கள் வழியாய் ரத்தம் வருவது ஹெமட்டோட்ரோசிஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஒரு கட்டுவிரியன் கடித்தது போல வியர்வை நாளங்கள் மூலம் ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் உயிரோடு இருக்கும் ரத்தம். அந்த ரத்தம் தான் இந்த சிங்காசனத்தண்டை உங்களை அழைத்து செல்கிறது. Do you understand? Point number 2, living a new way, புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அது ஹீப்ரூவில் இருக்குது 10:19. புதிதும் ஜீவனுமான மார்க்கம். 2வது, இந்த சிங்காசனத்துக்கு நம்ம அழைத்துட்டு போகிறது என்னது? பிளட் ஆஃப் ஜீசஸ். 3வது, நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது கிழிந்த திரைச்சிலையாகிய இயேசுவின் சரீரம், torn veil of his flesh. கல்வாரி சிலுவையில் அவர் சரீரம் கிழிக்கப்பட்டார். சரீரம் எப்படி கிழிக்கப்படலாம்? நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு there is no earthly equivalent. சரீரம் கிழிக்கப்பட்டது. சரீரம் கிழிக்கப்பட்டதின் அடையாளமாக 12 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள எருசலேம் தேவாலயத்தில் மேலிருந்து கீழ் வரைக்கும் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. ஓகே, அதனால் இப்போ நம்ம ஷெக்கீனா மகிமைக்குள்ளே கடந்து வரலாம். கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, எனக்கு செய்தியை கொடுப்பது ஆண்டவர். இந்த சர்ச்சு உண்டான கதை தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, 27 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் வந்தார், தாடி வளர்த்துட்டு வந்தார். அவர் ஒரு பேப்பர் எடுத்தார். நேற்று இரவு 3 மணிக்கு கபிரியல் தூதன் என்னிடத்தில் வந்து, விக்டர் ஞானராஜின் இடத்தில் போய் ஒரு திருசபை ஆரம்பி என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு பார்த்தார். நான் சொன்னேன், உலகம் பூரா நான் சுற்றி பிரசங்கம் பண்ணிட்டு வரேன், அதை விட்டுட்டு ஒரே இடத்துல இருந்து பார்த்த முகங்களே பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணுமா? அம்புலி மாமா கதையெல்லாம் ஏன்ட்ட சொல்லாத, உனக்கு காசு வேணுன்னா காசு வாங்கிட்டு போ, இதெல்லாம் பேசாதன்னு சொன்னேன். 100 ரூபா கொடுத்தேன்.
அவர் அது 100 ரூபாய் வாங்கி அப்படியே என் மூஞ்சில் எரிஞ்சிட்டு நடந்துட்டார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு மனசில் ஒரு மாதிரி ஆச்சு. ஒரு வயசானவர் சொன்னார், நான் சின்ன பையன், நான் போய் இப்படி சொல்லிட்டேன்னா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 2 கண்டிஷன். சபை நான் ஆரம்பிக்கணும்னா இடத்தை தேடி போக மாட்டேன், அப்படியே ஒரு இடம் வந்தாலும் வாடகை தர மாட்டேன். ஆண்டவர் மாட்டிக்கிட்டார், சபை நடத்த முடியாது, ஏன்னா கண்டிஷன் டூ மச். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் நடத்தணும்னு ஒரு பெரிய ஹால் கட்டினேன், அது நடத்த முடியல என்னால். அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, விக்டரியான் ராஜுக்கு ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்கு அதை கொடுறா அப்படின்னு சொன்னாங்க. நடத்துகிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், கண்டிஷன் நம்பர் 1, த பிளேஸ் ஹேஸ் டு கம் இன் சர்ச் ஆஃப் யூ. இடம் ஒன்றே தேடி வரணும்னு வந்திருக்கு தேடி. சரி மாட்டிக்க. 2வதுல அடிச்சு விட்டுறேன். சார் பெரிய ஹாலா, எவ்வளோ ரெண்ட்டு வேணும்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நல்ல ரெண்ட்டு பாஸ்டர் தருவார், அவர் ரிச் மேன் அப்படின்னு போய் அம்மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னா. மாட்டிக்கிட்டார் ஆண்டவர். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அந்த அம்மா? மாதத்துக்கு 5000 கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. ரெண்ட்டு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சர்ச் அடிபட்டுருச்சு. அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கேன், பாஸ்டர் நல்ல வசதி உள்ளவர், எவ்வளோ ரெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஜெப கூட்டம் நடத்துறதுக்கு ரெண்டாடா, சும்மா கூட்டடா அம்மா சொல்லிட்டாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா ரெண்டே வேணான்ட்டாங்க. மாட்டிக்கிட்டேன் மிஞ்சிட்டேங்கிறாரு. நான் இவாஞ்சலிஸ்டாக இருக்கும்போது மை மெசேஜ் வாஸ் வெரி பாப்புலர். பிளேனில் போய் அந்த கதவுக்கு சூட்கேஸ் சுற்றிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து, சார் சூட்கேஸ் கொடுங்க அப்படின்னா. கிறிஸ்தவர், ஏர்போர்ட்டை வேலை பண்ணுறவர், வாங்கிட்டு போவார், நான் போவேன். என்ன மினிஸ்டரா? மினிஸ்டர் த காஸ்பல். நான் நினச்சேன் இந்த ஹாலில் 200 பேர் தான் பிடிக்கும், இந்த வாரத்தில் 500 பேராக வந்துட்டால் இடம் காணாதே, என்ன செய்கிறது? அப்போ சபை நிறுத்திடலாம், அதை சொல்லி நிறுத்திடலான்னு. அன்றைக்கி காலையில் சர்வீஸ்க்கு வந்தது 22 பேர். நேற்று 1000 பேர், சர்வீஸ்க்கு வந்தது எத்தனை பேர்? 22 பேர். நானும் காசு எடுக்க மாட்டேன். அவங்களுக்கு வேறு காஃபி பிஸ்கட் ஆர்டர் பண்ணிட்டு பிறகு பில்லு தரேன்ட்டேன். 22 பேருக்கு காஃபி பிஸ்கட்டுக்கு காசு இல்லை. எல்லாரும் 1 ரூபா 2 ரூபா, அந்த காலத்தில் 5 ரூபா காணிக்க போகிறேன். வந்திருக்கிறது யார்? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை. அப்பாடா, நமக்கு ப்ரமோஷன் பண்ணதும் இப்படியா பண்ணுவார்? உலகம் சுத்தும் வாலிபனை கொண்டு போய் அடிச்சிட்டார் ஆண்டவர். ப்ரமோஷன். இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய திருச்சபை. இஃப் த லார்ட் ட்ரஸ்ட் அ பர்சன், how much he trusts depends on how much he has entrusted to him. ரட்சிப்பின் வல்லமையை பற்றி பேசுனார் ஆண்டவரே. இப்போ தானே நான் வந்து சூப்பர் நேச்சுரல் பேசிகிட்டு இருக்கேன், ரட்சிப்பின் வல்லமையை பற்றி பேசுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு மெம்பர்கிட்ட போய் நான் ரட்சிப்பின் வல்லமையை பற்றி ரகசியங்களை சொல்ல ஆரம்பித்தேன். அந்த பையன் சொன்னான், இதெல்லாம் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் உன்கிட்ட வந்து சொல்கிறேன், 2 வாரம் பேசுன்னு. அப்படியா? அது யார் அந்த பையன் தெரியலையே. அந்த பையனை கூப்பிட்றேன், என்ன சொன்னான்னு சொல்கிறேன். he is daily seeing angel, he is seeing Jesus Christ, talking to Jesus Christ. The Lord told me, எனக்கு வந்து செம்படவர்களை தான் தெரிந்தெடுத்தேன். கமாலியல்கிட்ட படித்த அப்போஸ்தலர் பாலில் தெரிந்தெடுக்கல, செம்படவர் டாக்ஸ் கலெக்டர்ஸ், அந்த ஆட்களை தான் நான் தெரிந்தெடுத்தேன். அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்க மக்களை தான் நீ தெரிந்தெடுத்து பயன்படுத்தணும். நான் சூப்பர், எனக்கு மேடையில் ஏறி நானும் டிவியில் வரணும் அப்படின்லாம் தள்ளிடு, சிம்பிள் டான் அப்படின்னு. ரமேஷ், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏசப்பா சொன்னாங்க, ரமேஷ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் எப்போவுமே ஆண்டவர் குரல் கேட்குறேன், கரெக்டாக தெரியும் ஏசப்பா குரல்னு. சொல்லுங்கள் ஆண்டவர், என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி வந்து உனக்கு ரட்சிப்பா குறித்து பேசுகிறேன் கேளு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வந்து சில வசனங்கள்லாம் சொல்லி காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு நான் சொன்னேன், ஏசப்பா ரொம்ப வேலையாக இருக்கேன், நான் அனுப்பணும் இன்றைக்கி, இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது, நம்ம நைட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு ஏசம்மா ஒன்றும் சொல்ல, சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு என் வேலையை படிச்சுட்டு நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்,
எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். 11 மணி இருக்கும். படுத்து போர் எழுத்து மூடுறேன். டேய் என் கூட பேசுகிறேன்னே தூங்க போகிற அப்படின்னாரு ஆண்டவர். ஆமாம் ஆண்டவர், ஆமாம் மறந்துனேன், சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கன்னு. அப்புறம் அதே மாதிரி தொடர்ந்து விட்டதுலேருந்து காரியங்கள்லாம் நிறையா வெளிப்படுத்தினாங்க ஆண்டவர். நான் சொன்னேன், மணி ஆயிடுச்சு, நீங்கள் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த விஷயத்த, நான் கேட்டுக்கிறேன், எல்லோரும் கேட்பாங்க அப்படி. சரின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை குறித்து பேசினேன். அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டேயில் வந்து உட்காடுறேன். செய்தி பாஸ்டர் சொல்கிறாங்க, ரட்சிப்பின் முழுமையும் அறிந்து அனுபவிப்பது அப்படின்னு சொல்லி எழுதவும், என்ன ஆண்டவரே அப்படின்னு, நீ தானப்பா சொல்கிறேன்ப்பா கேளு அப்படின்னு. எனக்கு அப்படியே என்ன சரி ஆண்டவர் பாருங்க பேசணும், நம்ம சொல்லிட்டா விருப்பப்படனா கூட அவர் பேச நினச்சா நம்மளை விட மாட்டார், குடுமி நம்ம அவர் கையில் இருக்கு. அந்த மாதிரி சரின்னு ரொம்ப டீப்பாக எடுத்தாங்க பாஸ்டர், அந்த எப்படி ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. Praise the Lord. Right now, Mrs. Rosario, you are watching the program. I want to tell your testimony. போகிற அன்னைக்கு மிஸ்ஸஸ் ரோசாரியா சொல்லிச்சு, ஜீசஸ் என்கிட்ட வந்தார், வந்து என்ன சொன்னார் தெரியுமா, மரியாதை பற்றி பேசிட்டு போனார், ஒரு 3 நிமிஷம் மரியாதை பற்றி சொல்லிட்டு போனார் அப்படின்னா. ஏன் பாஸ்டர் திடீர்னு ஜீசஸ் வந்து மரியாதை பற்றி சொன்னார் அப்படின்னு கேட்டுச்சு. ஆதாம் பாவம் செய்து கொஞ்ச நாள்லேயே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துருக்கலாம், ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கலாம். அப்போ ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அது பண்ணல அவர். ஏன் இவ்வளோ வருஷம் 4000 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு வெர்ஜின், ஒரு கன்னிப்பெண் கல்யாணம் பண்ணாமல் கருத்தரிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கன்னிப்பெண்ணை தேடினேன். கல்யாணம் பண்ணாமல் கருத்தரிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்கிற பரிசுத்தமான ஒரு கன்னிப்பெண் எனக்கு 4000 வருடம் கழித்து தான் கிடைத்தது. மரியாள்கிட்ட வந்து சொன்னேன், பட் உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் நீ கருத்தரிக்க போகிற. அப்போ ஐயோ என் கல்யாணத்தை கெடுத்துடாதங்க, என்னையில் வேற ஆளை பாருங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா? உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடை. அந்த வேர்ட் வார்த்தையின்படி ஆகக்கடவுதுன்னு சிம்பிள் வார்த்தையாக உங்களுக்கு தெரியுது. ஒரு கன்னிப்பெண் என்கேஜ்மெண்ட் ஆன டைமில் கன்சீவ் ஆயிட்டான்னு தெரிஞ்சால் அந்த மாப்பிள்ளை என்ன செய்வான்? அவருக்கு ஒரு கற்பம் தேவைப்பட்டது, அதுக்காக மரியாள் ஒப்பு கொடுத்தா வந்தார். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்னு வசனம் சொல்லுதே தவிர ஒரு தாயாரை ஆயத்தம் பண்ணினீர்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? ஒரு கற்பத்தை ஆயத்தம் பண்ணினீர், ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி, அவ்வளோதான். ஓகே. So Mary offered her womb at a very high expense of ridicule and accusation. Okay, அதுதான் நடந்தது. நான் சொன்னேன், ஆண்டவர் ஏதாவது சொன்னார்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவன் ஊருக்கு ட்ரெயினில் போகிறான். ட்ரெயினில் போகும்போது பக்கத்து சீட்டு காலி. ஒரு ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்த உடனே, நீங்கள் கிறிஸ்தவங்களா, பைபிள் வச்சுருக்கீங்களே, கிறிஸ்தவங்களா? ஆமாம் நான் கிறிஸ்தவன், எனக்கு பைபிள் வாசிக்கணும் ரொம்ப நாள் ஆசை, பைபிள் இல்லை. அப்படியா? ஏன் பைபிளே வச்சுக்கோ. அவள் பைபிளில் மார்க் பண்ணியிருக்கா, இனி எங்கே போய் வாங்கி கொடுக்கறது? இன்னைக்கு இவளுக்கு பைபிள் கொடுக்கலன்னா இனி பைபிளே கிடைக்காது. ஒன்று தான் சொந்த பைபிளை வச்சுக்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, ஏன் நீங்கள் மரியாதை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறதில்ல, மதிக்கிறதில்ல அப்படின்னு கேட்டான். இதைத்தானே ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. பாஸ்டர் சொன்னார் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், வெயிட் பண்ணுமான்னாரு. உடனே பிடிச்சா ஒரு பெரிய பிரசங்கி மாதிரி சூப்பராக ஆன்சர் சொன்னான். ஏம்மா இந்த மாதிரி ஆன்சர் நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, that girl was so happy. The answer she got the Bible. பாருங்கள், ஒரு சமயத்தில் நான் வந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை படித்தேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டே வரும்போது
28:11 வாசித்தேன். 28:11 வாசிங்க சார். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். என்னப்பா இந்த யாக்கோபு தலையை கையை தலையில் வச்சுட்டு படுக்க வேண்டியது தானே? இது ஒரு கல்லை தேடி அந்த கல் மேலே வச்சா, நமக்கு யூஃபார்ம் கல்யாணம் வச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது, கல் மேலே வச்சா எங்கே தூக்கம் வரப்போகுது? ஏன் கல்லை வச்சான்னு அதையும் எழுதியிருக்கு. தலையாணம் வச்சது இல்லாமல் அவன் பைபிள் எழுதணும் அப்படின்னு அவர் சொன்னார். Turn to Psalm 118 verse 22. யாக்கோபு தன் தலையில் வைத்த அந்த கல் ஒரு தீர்க்க தரிசனம். புக் ஆஃப் சாம்ஸ் 118 verse. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. மூளைக்கு என்ன கல்லாச்சு? தலை கல்லாயிற்று. மூளைக்கு தலை கல்லாயிற்று. சங்கீதக்காரன் எழுதினது ப்ராஃபசி. யாக்கோபு தலை கல்லாக்கிறான். மூளை வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது இந்த கல்லுன்னு தள்ளின கல் தலைக்கல்லாயிற்று அப்படின்னார். இதைத்தான் மேத்யூஸ் காஸ்பல் 21:42 ஜீசஸ் கோட் பண்றார். மேத்யூ 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மூளைக்கு தலைக்கல்லாய் யாக்கோபு வைத்தான் தலைக்கல். இயேசு மூளைக்கு தலைக்கல்லை உன் மூளையில் தலையில் வச்சிட்டேன்னா இறக்கு, உன் லாஜிக்கெல்லாம் இறக்கு. நான் ஒன்று சொல்லும்போது எதிர்த்து கேட்காத, மூளையை கலத்தி வச்சிரு, சொன்னபடி செய். ஆண்டவர் எத்தனையோ தடவை அவர் சொன்னபடி செய்திருக்க. ஒரு தடவை காரில் மெட்ராஸில் வரும்போது, டாக்ஸியில் வரும்போது மீனம்பக்கத்தை கடந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், ரிவர்ஸ், allow the taxi to go, you fly அப்படின்னாரு. டிரைவர்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னான், ஏர் டிக்கெட் இருக்கா உங்களுக்கு திருச்சிக்கு? இல்லை. ஃப்ளைட் இருக்கா? தெரியாது. அப்புறம் எப்படி திருப்பி போய் மீனம்பாக்கத்தில் விடுன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஃப்ளைட்லாம் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும்பா, நீ என்னெல்லாம் பண்ணுற அநியாயங்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு. ஒன்று அவன் சரிங்க விட்டுறேன், உங்கள் பாடு இன்னொரு டாக்ஸி எடுத்துகிட்டு வந்து சேங்க அப்படின்னு சொல்லி விட்டு போனான். அங்கே போகிறேன் கவுண்டரில் அவன் சொல்கிறான், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல, டிக்கெட் கொடுக்க முடியாது. இது சொல்லியிருக்கேன், பரவாயில்ல மறுபடியும் கேளுங்க. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல, டிக்கெட் கொடுக்க முடியாது. ஏய், ஆண்டவர் சொல்லியிருக்கேன் நான் போகணுன்னு, நீ யார் டிக்கெட் இல்லைன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டேன், நேரில் சொல்ல முடியுமா? உடனே ஐ வாண்ட் டு டாக் டு தி ஏர்போர்ட் மேனேஜர். சார், வெரி அர்ஜென்ட், ஐ ஹேவ் டு டேக் த ஃப்ளைட். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலன்றாரு. என்ன சொல்கிறீங்க? நான் போய் தான் ஆகணும். உடனே அவர்கிட்ட கொடு அப்படின்னாரு. கொடுத்தேன். கவுண்டரில் இருக்கோம். சொன்னா, கையில் ஒரு டிக்கெட் எழுதி கொடு, 250 ரூபா லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணு, கம்ப்யூட்டர் இருந்தால் தான் 250 அதிகம், லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணு. சரி, நான் எழுதி கொடுத்தான். லக்கேஜ் தான் காரில் போதே ஊருக்கு. அதனால் நான் நேராக நடந்து செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு பிளேனில் ஏற. உனக்கு இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? உனக்காக தான் பிளேன் காத்திருக்கா அப்படின்னு எல்லோரும் திட்டுறாங்க. உள்ளே உட்காந்து இங்கே வந்து சேர்றேன். அந்த டாக்ஸிக்காரர் இது பண்ணுறாரு, கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு, நீங்கள் எப்படி தப்பி படைச்சிங்கன்னு. டிரைவர் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றார். 10,000 ரூபா கொடுத்து காரை டோ பண்ணி கொண்டாங்க. Lord tells me things like this. He speaks. Believe. Our God is a God to whom you can talk. என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஆண்டவர் என்னை இப்படி சோமாக்கலன்னா I would have finished. What a wonderful experience to learn the Bible from the author of the Word of God. நிறைய சொல்லியிருக்கார். He told me you will do the impossible. எலும்புகள் கீழ்ப்படியும், நோய்கள் குணமாகும், குணமாகாத நோய்கள் குணமாகும். அதுக்காக I am making you younger. Age reversal God is doing. கொஞ்சம் கூட நிற்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது, நின்றுட்டே பேசுகிறேன். அவ்வளோ அன்புள்ள ஏசப்பா, எவ்வளோ அன்பு, எல்லையற்ற அன்பு. நிறைய வசனங்களை எனக்கு விளக்கியிருக்கார். சொன்னார், ஒரு நாள் சொன்னார், சகைவ ஆண்டவர் இறங்கி வானார். சகைவு வந்து ஆபிரகாமின் வம்சத்தை வழியில் வந்த யூதன். அவன் போய் ரோமன் கவர்மெண்ட்டில் டாக்ஸ் கலெக்டராக மாறினதுனால தான் அவங்களுக்கெல்லாம் கோவன்.
ரோமன் கவர்மெண்ட் நமக்கு விரோதமானது, இவன் ஒரு யூதன், எப்படி போய் அங்கே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான். அதனால் இவனை கொஞ்சம் இழிவாக வச்சாங்க. சகையு என்று சொன்னால் கிரேக்கத்தில் அர்த்தம் ஜஸ்ட், பியோர் அப்படின்னு அர்த்தம், உண்மையானவன். ஒரு ஆஃபீஸர் வந்து மரத்தில் ஏறி, ஷார்ட் ஃபெலோ, ரொம்ப பிரைஸ் த லார்ட் ஃபார் சகையை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷம், நம்ம கட்சி அவர். சரியா? அவர் ஜீசஸை பார்க்கணுன்னு மரத்தில் ஏறிட்டார். அவன் என்ன நினச்சான், க்ளோஸாக வர்றாரு, நல்ல முகத்தை பார்க்கலாம், நல்ல கிளையில் உட்காரலாம். அந்த இடம் வந்தோடனே அப்படி திரும்பினாரா ஏசு, அங்கேருந்து விழுந்திருப்பான், உங்களுக்கு கை நடுங்கிருச்சு. ஆண்டவரே, நீங்கள் யார்கிட்டையாவது அதிகமாக வாங்கியிருந்தேன்னா, நாளை தனியாக வாங்கியிருந்தேன்னா நாளை தனியாக திருப்பி கொடுக்குறேன். இவன் வாங்கவே இல்லை. இவன் வெரி குட் ஆஃபீஸர், தி லார்ட் வாஸ் டெல்லிங் மீ. அவனுக்கு பயந்து போய் சொல்லிட்டான். அவரை பார்த்தோன்னே எதிர்பார்க்கல, பார்க்காம அப்படியே போயிடுவார்னு நினச்சான். அவர், சகைவே, நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். யாரெல்லாம் என்னைய பார்க்கணுன்னு அவங்க கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட்டு, நார்மலெல்லாம் விட்டுட்டு மரம் ஏறுறாங்களோ, வேறு யாராவது பார்த்தோன்னா, டே பாருடா, கிளைக்கடியில் எவன் இருக்கான்னு பாரு, நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இறங்குடா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படலை. அவ்வளவு தாகம், அவ்வளவு பசி என் ஆண்டவரை பார்க்கணுன்னு. சகைவே, நீ என்னை ஒரு கிளிம்ஸ் பார்க்கணும், ஒரு ஏரியல் வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஐ ஆம் கம்மிங் டு யுவர் ஹவுஸ். யாரெல்லாம் ஆண்டவர் பேரில் அன்பு கூறுகிறார்களோ, நானும் பிதாவும் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்னு சொன்னவர் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லிட்டார். ரைட்டா? வாட் அ லவ்விங் காட். அதனால் நீங்கள் யாராவது ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னா, தாகமாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். யாம் கிப்பூர்னா பாவ நிவாரண நாள். ஏன் கிராண்ட் டாட்டர் டெபோரா, 10 வயசு, ஐ லவ் ஹர், ஷீ இஸ் த ஒன்லி ஒன் கிராண்ட் டாட்டர் ஃபார் மீ. அப்போ ஒரு நாள் டெபோரா வந்தா, தாத்தா, எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் பரலோகத்தை காட்டுனீங்களே, எனக்கு காட்டுவீங்களா அப்படின்னா. 10 வயசு உனக்கு பரலோகம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, சரி வா, அவளை கூட்டு போனேன். அப்படியே மாறிடுச்சு. என்னன்னு கேட்டேன். அவள் சொன்னா, என்ன பார்த்தாடாடா டெபோ, என்ன பார்த்தேன்? அவள் சொன்னா, ஒரு ஏணியை பார்த்தேன், தேவதூதர்கள் ஏறுறத பார்த்தேன், இறங்குறத பார்த்தேன் அப்படின்னா. 10 வயசு பொண்ணு. பட் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நிக்கோதேமுக்கு சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து 139ஆம் சங்கீதம் வாசித்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து பாருங்கள். சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனால் அங்கே நீர் இருக்கிறேன், வானத்துக்கு போனால் அங்கே நிற்கிறேன், உங்களுடைய பார்வைக்கு நான் தப்பிக்க முடியாது. சொல்லுங்கப்பா நீங்கள் நான் கரெக்டாக சொல்லுவார் எல்லாத்துக்கும். சரியா? ரோமன்ஸ் 8:33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவருக்காக தான் உழைஞ்சிடும். அதனால் உலக பிரகாரமாக யாரும் நாவினால் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். துதிகள் மத்தியில் வசிப்பாய், துதி
அனைவரையும் இன்று பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. நான் முக்கியமாக வந்தது ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த 6 மாதம் என்னோடு கூட இருந்த எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு ஆனுவல் க்ளோசிங், ஹாஃப் இயர்லி க்ளோசிங் அதுதான் எங்களுக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர்ட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த வருடத்தில் நீங்கள் என் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும். நான் திருச்சியிலேருந்து கடந்து செல்லும்போது ஒரு சாட்சியோடு நான் அதுக்கப்புறம் வர்ஷிப் கொண்டு போகிறேன். திருச்சியிலேருந்து கடந்து செல்லும்போது எல்லா காரியத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னுடைய பாஸ்போர்ட் என் கையில் கிடச்சிச்சு. 2008ஆம் ஆண்டு நான் பாஸ்போர்ட் எடுத்தேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே நீங்கள் இங்கே என்னை பயன்படுத்துகிறீங்க, உங்கள் சித்தமானால் இந்த பாஸ்போர்ட்டில் ஒரு சீலாவது இந்த வருஷம் குத்தணும்னு சொன்னேன். வேறு எதுவுமே நான் ஜெபிக்கல. ஏன்னா அப்போ தான் என் பாஸ்போர்ட் என் கையில் கிடச்சிச்சு. எப்படின்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது தான் எல்லாம் எடுப்போம். அப்படி தான் எடுத்தப்போ என் கிடச்சிச்சு. நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அநேக நாட்கள் கர்த்தர் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்திலிருந்து அதிசயமாக என்னை வழி நடத்துகிற தேவனோடு கூட இருக்கிறார். கடந்த வருடம் ஒரு வருடத்தில் 10 crore பிஸ்னஸ் ஆண்டவர் என் பிரான்ச்சில் கிருஷ்ணகிரியில் கொடுத்தார். நான் இந்த வருடத்தில் ஜெபிச்ச, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 6 மாதம் நேற்று 30th வந்து ஹாஃப் இயர்லி க்ளோசிங். இந்த 6 மாதத்தில் 1 இயராக நான் செஞ்ச பிஸ்னஸை 6 மாதத்தில் ஆண்டவர் செய்து முடித்தார். எப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை எதற்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. நேர்த்தியாக, கிரமமாக, உண்மையாய், உத்தமமாய் செய்ய உண்மையானவர்கள் அழைத்து வருவார் ஆண்டவர். செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் எதற்காக. எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நம்ம பார்த்து நிறைய பாடல்கள் பாடுறோம். பாஸ்டருக்கு தெரிஞ்ச ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க, நான் பர்மா ஊழியத்துக்கு போகிறேன், நீ என் கூட வரணும்னு சொல்லி அவர் என்னை முன்குறித்து அவர் என்னோடு கூட கூப்பிட்டு போகிறார். கம்மிங் செப்டம்பர் இந்த அக்டோபர் மாதத்தில் நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் முழு நேரமாக நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் உன் வேலை ஸ்தலத்துலேயும் நான் இந்த லீவுக்காக அப்ளை பண்ணேன். மேனேஜர்ஸ்க்கு, பாஸ்டருக்கு தெரியும், மேனேஜர்ஸ்க்கு லீவே தரமாட்டாங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு பர்மா, நேபாள், பூட்டான் ஃபார் அ ரிலீஜியஸ் மீட். உண்மையாக சொன்னேன், ஃபார் அ ரிலீஜியஸ் மீட். வேறு ஆப்ஷன்ஸே இல்லை, அதில் ரிலீஜியஸ் மீட்டுன்னு தான் போட்டிருந்தேன். போட்ட அடுத்த நாளே ஆண்டவர் அப்ரூவ் பண்ண கிருபை செஞ்சார். எப்படின்னா 15 நாள் ஒரு பிரான்ச்சில் மேனேஜர் இல்லாமல் ஓடாது. நீ போயிட்டே வரலாம், நீ ஆனுவல் டார்கெட்டே அச்சீவ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே நான் உன்னை வச்சு என்ன பண்ணுறது, நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினச்சா யாராலையும் இழுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக செய்யுங்க. இன்னும் அதிகமாக எனக்காக ஜெபிங்க. வருகிற 26ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அவரோடு கூட சேர்ந்து பர்மா போன்ற எதிரத்தில் அவர் சொன்னது வந்து, இது வந்து நம்ம ஊழியத்திற்கு எதுக்கு போகணும்னா இது மிஷன் ட்ரிப். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட மகிமைப்படுத்துறேன். ஏன்னா ஆண்டவரை நீங்கள் இப்படி தான் எனக்கு ஊழியம் கொடுக்கணும்னு நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் அதிகமாக அநேகரை தொடும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து எங்கோ இருந்து எங்கோ வளர்ந்தோம், ஒரு பாட்டு கூட பாட தெரியாது. நான் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பிரதர் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? உங்கள் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, பிள்ளைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க, குடும்ப ஜெபம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். என் பிள்ளைக்கு 3 வயசு ஆகுது. நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், நானும் என் மனைவி. காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணதை ஒரு சில நாள் அந்த 4 மணி என்னாச்சு 6, 6:30, 7 ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டில் படுக்க லேட் ஆக அப்படியே லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாகி எந்திரிக்க முடியல. ஒரு மாதமாக என்னாச்சு, அவன் காலையில் 4 மணிக்கு கரெக்டாக இருமல் வரும் அவனுக்கு. அந்த இருமல் பயங்கரமான இருமல், அவனுக்கு எந்த சளியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் 4 o'clock மார்னிங் இருமல் வரும். அந்த இருமல் வந்தோடனே நாங்கள் எல்லாமே எந்திரிச்சிருவோம். ஏன்னா பக்கத்தில் பற்றி இரும்பிக்கிட்டே இருப்பான். எந்திரிச்சு உட்காந்து தண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் வந்து 2 நாள் ஆகி என்னால் ரெகனைஸ் பண்ண முடியல ஏன் இந்த இருமல் வருது அப்படின்னு சொல்லி. நான் 3ஆம் நாள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என் வேதத்தை நீ மறந்தனா உன் பிள்ளையை நான் மறப்பேன்னாரு. நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நானும் என் மனைவியும் சேர்ந்து அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் என்னைக்கு பண்ணினோமோ அன்றைக்கி அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சிட்டோம். நாங்கள் என்னைக்கு பண்ணினோமோ ஒரு இருமல் இன்ன வரைக்கும் அவன் இருமலுங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். உங்கள் சூழ்நிலை, வேலையில், எந்த இடத்துமா இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் ஆராதிச்சு குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. சபைக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. சபையில் இந்த ஊழியங்கள் பெருகும், உங்கள் மூலியம் கொண்டு ஊழியங்கள் பெருகும். அல்லேலூயா. கடைசி காலம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய தலைகளை ஆண்டவருக்கு உயர்த்த ஆரம்பிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பாடல் சொல்கிறது, தலைகள் உயரட்டும்,
கதவுகள் திறக்கட்டும், ராஜா வருகிறார். சங்கீதம் 24 சங்கீதம் 7 வசனம் முதல் சொல்லுகிறார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு நம்ம கேட்டோம், ஆண்டவர் அவர் சிங்காசனத்தை, அந்த பரலோக தரிசனத்தை அநேகருக்கு தர இருக்கிறார். எப்படி தெரியுமா? நீங்கள் உங்கள் துதியின் வாசலை திறவும் பொழுது ஏசாயாவில் சொல்கிறார், துதி என்னும் மதில் சுவர், துதி என்னும் வாசல். அல்லேலூயா. துதி என்னும் வாசலை நீங்கள் திறவுங்கள், மகிமையின் ராஜா இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில பிரவேசிப்பார். எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாங்க. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், ராஜா இயேசு வந்தார். இன்னைக்கு நீங்க பெனி அவருடைய சாட்சியை கேட்டீங்க. அவருடைய வாழ்க்கையில 16 வயதிலே அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது எத்தனை அபரிவிதமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற தேவன். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நீங்க கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில என் வாசலை திறந்து உம்மை நான் வரவேற்கிறேன், துதியின் வாசலை திறந்து வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள் தலைகள் உயரட்டும், உங்கள் கதவுகள் திறப்படட்டும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். சேர்ந்து சொல்லுமா, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென். ராஜா வருகிறார். மறுவிசையா, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென். ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. சேர்ந்து தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுமா, வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. சொல்லுவோமா, யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். நம் வாழ்க்கையிலே தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சொல்லுமா, சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா
ராஜா வருகிறார். எல்லாரும் சேர்ந்து தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். எல்லாரும் சேர்ந்து தலைகள் உயரட்டும், என் கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுமா, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. சொல்லும், நீ மாத்திரமே எங்கள் சொந்தமான தேவன். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே எங்கள் சொந்தம் என்று சொல்லுவோம் எல்லாரும். எதிர்காலம் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே, எங்களை ரட்சித்தபடினாலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? எஸ் ஃபாதர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தே. சிறையிருப்பை ஆண்டவரே, சிறையிருப்பை மாற்றுகிறவர். ஓ, எம்மை உயர்த்துகிறோம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், கரங்களை உயர்த்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். சொல்லுங்க, யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி. ஆண்டவர் சொல்றா, பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நான் உன் சமூகமுடக்கு முன்பாக என்று செல்லும் என்று சொல்ல தேவன். இன்னைக்கு உன்னோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. உள்ளத்திலிருந்து செல்லாம் ஆண்டவரே, உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆர்ப்பரித்து அத மகிழ்ந்து. இனி நீர் மாத்திரமே. Yes, Father, we worship you from our heart, Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. சேர்ந்து சொல்லுமா, இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே. இயேசுவே, நீரே எங்கள் சொந்தமான தேவன், என்னுடைய உறவாக இருக்கிறவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். ஓம் நாமத்தினால் நாங்கள் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே. எஸ் ஃபாதர், ஜெயம் சிறந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உம்மை ஆராதிப்போம், நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். எல்லா கரங்களை சேர்ந்து தட்டி சொல்ல போகிறோம். சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்த தேவன், சகல அதிகாரங்களை உரிந்து கொண்டு
சிலுவையில வெளியரங்கமாகி அவர் ஜெயம் எடுத்தார். இன்னைக்கும் ஜெயம் உள்ளவரா, ஜெயம் சென்ற கர்த்தராய் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா, ஓயாமல் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். எஸ் ஃபாதர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடல் ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. சத்தம் உயர்த்தி பாடு ஹோசன்னா என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயித்தான், ராஜரீகம் பண்ணுவான். மறுபடி சொல்லுவோமா, சத்துருவை மீதிப்பான், நம் எதிரி அடங்குவான், இந்த இயேசுவை ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ கரங்களை தட்டி துதித்து, கரங்களை உயர்த்தி தட்டுவோமா? நீங்க கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். நீங்க சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வா. நீங்க சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். நீ கரங்களை தட்டி துதிக்கும் பொழுது உன் சத்துருக்கள் விழுந்து போவதை நீ காண்பாய். நீ சும்மா இருப்பா, அவர்கள் உனக்காக, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவர். இந்த நாளிலே நீங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்களே. எஸ் ஃபாதர், உம்மை துதிக்கிறோம். பாடு ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். எத்தனை பேருக்கு வேணும்? கட்டுகளை அறுப்பான், சொல்லுங்க, சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டு உண்மையாக நீ கரங்களை உயர்த்தி துதிங்கள. இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிற்பவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லிக்கிறார். இதோ இஸ்ரவேலே, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாரே. நீ கரங்களை உயர்த்தி துதிங்கள. ஆண்டவரை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, நீ உயர்ந்தவர் துதிங்க. வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உயர்ந்த தேவனை உயர்த்தி துதிக்க போகிறோம். Yes, Father, we lift your name above all names, Lord. விண்ணப்பத்தை கேட்டான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், அதை நிறைவேற்றி முடிப்பான். உன்னன் விண்ணப்பத்தை கேட்டான், கிருபையை பொழிவான், அவர் வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான். நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். எல்லா கரங்களையும் தட்டி நீங்க ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா, என்றும்
என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா 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 ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா ஹோசன்னா வாயில திறந்து அவரை துதிக்க ஆரம்பிங்கள. ஹோசன்னா தேவனுக்கு, எங்கள் ராஜாதி ராஜனுக்கு, மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை பொருந்தியவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ நீரே சிறந்தவர், மகிமைக்கு பாத்திரர், உம்மை ஆராதிக்கிறோம். எஸ் ஃபாதர், எஸ் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எஸ் எஸ். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு விசுவாசிக்கிறவங்க உங்கள் வாய்கள் இருந்து துதிகளை ஏறெடுங்களேன். ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறார். நீங்க இறங்கி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்தை கலக்குகிறவர்களை மாற்ற போகிறார். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். என் மேல உங்களுடைய ஒத்தாசை இறங்கட்டும். தேவ தூதர்கள் என்னோடு கூட இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. சொல்லுவோமா? இந்த மாதத்துல உன்னை காக்கிறவர் உறங்குவது இல்லைங்க, உன்னோடு கூட இருக்கிற தேவன். ஓ இஸ்ரவேலை காக்கும் தேவன், ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன், ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை வாய்களை திறந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்போ. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. சொல்லுவோம் எல்லாரும், தூதர்கள் உண்ணும் ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர்
செய்திடுவீர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். எல்லா கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. உமக்கொப்பானவர் இல்லை. We worship you, Lord. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று சொல்லி அவரை கனப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு கனத்தை செலுத்துவோம். Yes Lord, we give you the honor Jesus. நீரே துதிக்கு பாத்திரரப்பா. நீரே துதிகள் மத்தியில் வாசம் செய்பவர். அந்த தேவனை பார்த்து சொல்ல போகிறோம். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி அந்த பரிசுத்த தேவனை பார்த்து, ஆண்டவரே எங்களை ரட்சித்த வழி நடத்தினீர். இங்கோ வாழ்ந்த எங்களை தெரிந்து கொண்டு நீ துதிக்கிற ஒரு ஜனமா எங்களை மாற்றினீங்களே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை துதிப்பது நல்லதுங்க. துதித்தல இன்பமும் ஏற்றதுமானது. நான் அனுபவிச்சு சொல்லுறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் நீ ஒரு துதி பலியை செலுத்தி பாருங்க. உன் தடைகள் உன் கண் முன்பாகவே விலகி ஓடுவதை நீங்க காண்பீங்க. துதி பலிக்கு ஈடாக வேற வழிகள் கிடையாது. கர்த்தருக்கு உகந்த காணிக்க துதி பலி. இன்னைக்கு அந்த காணிக்கையை செலுத்த போகிறோம். எல்லாரும் உள்ளத்தில் இருந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எஸ் ஃபாதர். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கை ஏற்றி வைத்து ஆண்டவரே என் இரவையும் பகலாக்கினீர். நான் எப்பொழுதும் உமக்காக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை செலுத்துவோமா? எஸ் ஃபாதர். உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற எங்கள் மேலும் உடைய நீதியின் சூரியன் உதிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எனது விளக்கை எரிய செய்தே, இரவை பகலாக்கினீர். இயேசுவே, எனது விளக்கை எரிய செய்தே, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அறிக்கை அங்கீகரிங்க
ஆராதிக்கப்பா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே உம்முடைய அன்பு அளவில்லாததப்பா நாங்கள் நம்பும் கேடகம் எங்கள் ரட்சணிய கொம்பை ஆராதிக்கிறோம் மகிமைக்கு பார்க்கிறே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா உள்ளத்திலிருந்து சொல்லலாம் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா இயேசுவே தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா ஓ தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே சுவே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே கரங்களை உயர்த்தி சொல்லுமா எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்ட தெய்வமே ஏகோவா ஷாலோ சமாதானம் தருபவரே ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே விசுவாசித்து ஏகோவா உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை ஆராதிக்கிற வேளையிலே ஆண்டவரே இந்த வரிகளை நாங்கள் சொல்லும் பொழுது எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் விசுவாசித்து சொல்லுங்க. யெகோவா ரஃபா என்ற நாமத்திலே சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. எங்க வேதனை இருக்கிறதோ, எந்த பகுதியிலே உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் இயேசு பெரியவர். நீ என்ன ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. ஓ கர்த்தர் அவர் பெரியவரா இருக்கிறான்னு சொல்லுங்க. உன் பலவீனங்கள் இப்பொழுது right now the Lord is touching each and everyone. The Lord is touching each and everyone. Let the holy anointing touch the persons who receives the miracle, Lord. Let them receive the miracle, Lord. Let them receive the miracle in Jesus name. Let them receive the miracle in Jesus name. உம்முடைய அற்புத கரம் அவர்களை தொட்டு கொண்டிருக்கிறது. I'm feeling the presence of God is so heavy right now. அது ரொம்ப மகிமையாக அநேகரை தொட்டு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு வாலிபர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அநேக நாட்கள் நாம் விட முடியாத பாவம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தரின் மகிமையோட விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. மகனே, கர்த்தரின் மகிமையோட விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. நீ அர்ப்பணிப்பாயா? கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்பாயா? கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருக்கு தேவையான பாத்திரம். நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சொல்லுங்களேன், இயேசுவே தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. Yes, Father, தூயவர் தூயவரே, ஹalleluya.
பிதாவே, ஆமென். இந்த நாளில் அருமையான ஆராதனை நமக்கு கொடுத்தார், செய்தியை கொடுத்தார், சாட்சிகளை கொடுத்தார். இந்த 2 சாட்சிகளை கேட்டிருக்கார். ரமேஷ் சாட்சி, நம்ம விஜயோட சாட்சி கேட்டார். இந்த சாட்சிகளை பற்றி நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். இவர்கள் இருவரையும் எனக்கு சிறு வயது முதல் தெரியும். ரமேஷுடைய வாழ்க்கை தன் கஷ்டமான நேரத்திலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனிதர். நெருக்கத்திலும் இறுக்கத்திலும் கர்த்தரை அவர் விடவே இல்லை. அவர் தேவன் உயர்த்தினார். அவர் அப்படி நெருங்கி ஜீவித்த நிமித்தமாக கர்த்தர் வந்து அவரோடு பேசுகிறார். அவர் சாட்சி சொல்லும்போது அந்த அனுபவம் எனக்கும் உண்டாக வேண்டும் என்று நான் விரும்பினேன். எத்தனை பேர் விரும்பினர்களோ தெரியவில்லை. அந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். தேவ தூதருடைய அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும். விரும்புங்கள் நடக்கும். அவர் விரும்பினார், அது நடந்தது ஒரு வாழ்ல. அதே போல் விஜய் சாட்சி சொன்ன நல்ல சாட்சி. விஜய் எனக்கு சிறு பிள்ளையிலிருந்து தெரியும். ஒரு காரியத்தை சொன்னார், உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாக வளருங்கள் என்று சொல்லி. அவர் சிறு பிள்ளையிலிருந்து அவர்கள் பெற்றோர் வளர்த்தது எனக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு கற்பிலையும் அவ்வளோ வேதத்திலையும் வளர்த்தார்கள். அவரை குறித்து அவருக்கு சண்டே கிளாஸ் நடத்தின டீச்சர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவார், கிளாஸிலே ஒரே பையன் நல்ல பையனா விஜய் தான் சொல்லுவார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், த பொட்டன்ஷியாலிட்டி ஆஃப் த சீட் கேன் பி சீன் இன் த ஆரிஜின் என்று சொல்வார். ஒரு விதையினுடைய முக்கியத்துவம், சிறப்பன்மை அதை தோற்றத்திலே தெரியும் என்று. எனவே பிள்ளைகளை நாம் தோற்றத்திலே உருவாக்குற ஒரு அனுபவத்தை குறித்து சாட்சி சொன்னார். எப்படி வேலையில் உயர்த்தினார், எப்படி தேசங்களுக்கு எடுத்து சொல்கிறார் என்றால் உங்களையும் எடுத்து சொல்வார். அல்லேலூயா. என்று நல்ல செய்தியை கேட்டோம், நல்ல சாட்சிகளை கேட்டோம், நல்ல ஆராதனை கேட்டோம், தேவனை மையப்படுத்தோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்தார். 2 காரியங்களை குறித்து ஊழியக்காரர் பேசினார். ஆகாது என்று தள்ளி இறக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆகணும். வேதத்தில் எத்தனை பேர் ஆகாத கல்லாக இருந்த யோசேப்பை குறித்து தெரியும். வஸ்திரம் கிழிக்கப்பட்டவனால் குழியிலே போய் சிறைச்சாலையில் அனுபவித்து உத்தமமாக வாழ்ந்த யோசேப்புக்கு சிறைச்சாலையில் வாழ்ந்து அவனை சிங்காசனத்துக்கு தேவன் உயர்த்தவில்லையா? புறஜாதி மக்களாக இந்த ரூத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்கு ஒரு ஆணிவராக வைக்கவில்லையா? எஸ்தர் ராஜாத்தின் பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் பாருங்கள், தள்ளப்பட்ட யாராக இருந்தாலும் தேவன் மூளைக்கு தள்ள, ஏனால் அவர் தான் தலைக்கல்லாக இருக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியில் கேட்டபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கையை வைத்து படுத்துக் கொள்ளாமல் கல்லை வைத்தவன் படுத்தான் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக தலைக்கல்லாக வைத்துக் கொண்டால் நாமும் உயர்த்தப்படுவது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை உயர்த்துவார் என்ற ஒரு ஆழமான சத்தியத்தை ஊழியக்காரர் நமக்கு செய்தார். சிங்காசனங்கள் அன்றி நெருங்குகிற அனுபவம் நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவனுடைய நெருங்கி ஜீவிக்கிறவன் அதற்கு அவருடைய ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி கொடுத்த அந்த அனுபவம் நமக்கு திரைச்சலை கிழிக்கப்பட்டது, அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது. எனவே நாம் சிங்காசனம் அண்டே தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் போய் நாம் தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற 2 அருமையான காரியங்களை விளக்கி சொன்னதுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். கண்களை மூடி ஜெயிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்தது உம்முடைய கிருபை தகப்பனே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. கமரபல் அபிக்கரபுஷ்யா. த பவர் ஆஃப் த லார்ட் ஷல் டச் எவரிஒன் இன் த நேம் ஆஃப் லார்ட். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. அந்த சிங்காசனங்களில் 7வது சிங்காசனம் கெஸ்தமனே தோட்டத்தில் சம்பாதித்த அந்த சிங்காசனத்தை நாங்களும் நெருங்க வேண்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. அந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. அந்த அபிஷேகம் உண்டாகட்டும் ஐயா. அந்த விடுதலை உண்டாகட்டும், அந்த சமாதானம் உண்டாகட்டும், அந்த வெற்றி உண்டாகட்டும், அந்த ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். The joy of the heaven and the kingdom joy shall reach us when we reach the throne in the name of Lord Jesus. அந்த சிங்காசனம் அண்டே நாங்கள் வரும்போது அந்த சிங்காசனத்துக்குரிய இன்பம் எங்களுக்கு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். இந்த மாதம் பண்டிகையின் மாதம் என்று சொன்ன தகப்பனே, அந்த பண்டிகைகளை நாங்கள் எக்காலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் கொண்டாட வேண்டும் ஆண்டவரே. சோத்திரம். எக்கால பண்டிகை தொடங்கி ராசசனா என்று சொல்ற குற்ற நிவாரண பள்ளி பண்டிகை வரையிலும் எங்களை நடத்தும். அந்த நாளிலே தேவன் எங்களோடு வந்து உலாவட்டும் ஆண்டவரே. சோத்திரம். உடைய நாமம் மகிமைப்பட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளை எங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்தின கிருபைகளுக்கு ஆசீர்வாதம். சபையாரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்களை ஆசீர்வதியும். அபிஷேக வல்லமில்லால் நிரப்பும். எந்த பலகீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எதுவும் நெருங்காமல் என் தேவன் பாதுகாத்துக்கொள்ளும். எதிர்பார்க்கிற நன்மைகளை துரிதப்படுத்தும். பெரிய காரியங்கள் செய்ய உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த
விடாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.